சுந்தரம் தாஸ் மறுபடியும் மறுபடியும் நம்மள மிரட்டிக்கிட்டே இருக்கிறத ஒரேடியா செட்டில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவையும் பவானியையும் ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு அவங்க உடனடியா தாஸை பார்க்க போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட போயிட்டு என்கிட்ட சுத்தமா பணமே கிடையாது, இதுக்கு மேல என்கிட்ட பணத்தை கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தாஸோ, மச்சான் இந்த ஒரு தடவை தான் நீங்க இந்த 2 லட்ச ரூபாய் கொடுத்தீங்க, அதுக்கப்புறமா நான் என்னோட தங்கச்சியோட சேர்ந்து உங்களோட கண்ணில் படாத தூரத்துக்கு போயிடுவேன், அதுக்கப்புறமா நான் உங்களை டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை எப்படி சுந்தர் கிட்ட இருந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட செம்மையா நாடகம் ஆடிட்டு இருக்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க ஸ்வேதாவும் சுந்தரத்தோட கையை பிடிச்சு, பாத்தீங்களா என்ன கடைசி நேரத்துல இப்படி கை விட்டுட்டு போயிடாதீங்க, நான் வேற வழி இல்லாம தான் உங்ககிட்ட இந்த பணத்தை கேட்கறேன்னு சொல்லிட்டு அப்படியே சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்க, உடனே சுந்தர் இந்த மாதிரி ஸ்வேதா தான் கையை பிடிச்சதுனால அவங்க கிட்ட ரொம்பவே குழஞ்சு குழஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்காதபடி பவானி குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு என்ன இவங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடி வரும்போதுதான் சுந்தரத்தோட கார் தனியா நின்னுட்டு இருக்கதை பாக்குறது மட்டும் இல்லாம உள்ள சுந்தரம் இல்லாததையும் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வேற எங்க அவங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போதுதான் வேற ஒரு காருக்குள்ள சுந்தர் இருக்கிற மாதிரி தெரியுது. சோ அவங்க கரெக்டா அந்த காரை நோக்கி போகும்போதுதான் காருக்குள்ள சுந்தர் ஸ்வேதாவோட கையை பிடிச்சிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கத, அதுவும் சீரியஸா பேசிட்டு இருக்கத கவனிக்கிறாங்க. உடனே இதை பார்த்தா பவானியும், ஆமா எதுக்காக இவங்க இந்த பொண்ணோட கையை இப்படி பிடிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பத்தோடையும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் அதிர்ச்சியிலையும் பக்கத்துல போறாங்க. அது மட்டும் இல்லாம காரை தட்டி சுந்தரோட பேரை சொல்லி கூப்பிடு. உடனே இந்த மாதிரி பவானியோட குரலை கேட்ட உடனே சுந்தர் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம பதறி போய் ஸ்வேதாவோட கையை தட்டி விட்டுட்டு காரை விட்டு கீழே இறங்குறாங்க. அப்ப இதை பார்த்த உடனேயே தாஸ், இப்போ மட்டும் உண்மை வெளியே வந்துடக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு தர வேண்டிய அந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை இவன் தராமலே போயிடுவான்னு சொல்லிட்டு அவங்களுமே உண்மையை மறைக்கதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வேதாவும் அதே மாதிரிதான் நாடக ஆட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாத பவானியோ வெளியே வந்த சுந்தர் கிட்ட, ஏங்க என்னாச்சு, என்ன பிரச்சனை, நீங்க எதுக்காக இந்த பொண்ணோட கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்ட உடனே சுந்தர் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, இல்ல இல்ல இந்த பொண்ணு நம்மளோட கம்பெனியில பாட்டுக்கு சான்ஸ் தேடி வந்தா, அது மட்டும் இல்லாம என்னால இப்போதைக்கு அந்த பொண்ணை செலக்ட் பண்ண முடியாது, வேற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சோ உனக்கு ஒரு நல்ல வாய்ஸ் இருக்கு, நல்ல ஃபியூச்சரும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருத்தமா இருந்ததுனால நான் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன், மத்தபடி எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ரொம்பவே திறமசாலி, அதனாலதான் வருத்தப்பட்டு ஏதாவது பாட்டையே நிறுத்துற மாதிரி குவிட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்க, உடனே பக்கத்துல இருந்த ஸ்வேதாவும் அந்த நாடகத்தை கண்டினியூ பண்ணுறதுக்காக அவங்க சொன்ன விஷயத்தையே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, சார் நல்ல வேலை எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, அப்படி இல்லைன்னா நான் நிஜமாவே மொத்தமா என்னோட கெரியரையே விட்டுட்டு ஊருக்கு போயிருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை பார்த்துட்டு சுந்தர் இந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே முட்டாள்தனமா நம்பின பவானியோ, சச்சா சாரிங்க தெரியாதனமா நான் உங்ககிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டேன், சரி வாங்கங்க நான் சிவானியை பத்திரமா ஸ்கூல்ல விட்டுட்டேன், இதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வேதா கிட்டயும், சரிமா நாங்க கிளம்புறோம், இதுக்கப்புறமா நீங்க கண்டிப்பா உங்களோட முயற்சியை கைவிடாம நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், கண்டிப்பா அடுத்த தடவை நம்மளோட ஸ்டுடியோலயே உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், அதுக்கான ஏற்பாடை நான் கூட உங்களுக்காக பண்றேன்னு அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க, அப்ப கரெக்டா தாசும், அப்பாடா நல்ல வேலை இவங்க நம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா சுந்தர் கிட்ட, சரி மச்சான் நாங்க கிளம்புறோம்னு திடீர்னு மச்சான்னு சொல்லிட்டு சுந்தர கூப்பிட, உடனே இதை கேட்டுட்டு ஷாக்ல பவானி சுந்தர திரும்பி பார்க்க, சுந்தரும் ரொம்பவே பதட்டத்தோட பவானியை பார்த்துட்டு, இல்ல பவானி நீ தப்பா புரிஞ்சுக்காத, இவன் என் ஃப்ரெண்டு, அதனாலதான் அவன் என்ன மச்சான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான்னு அந்த விஷயத்தையுமே சமாளிக்க பார்க்க, ஆனா பவானியோ இருக்கிற சூழ்நிலையை வச்சே சுந்தர் தான் கிட்ட போய் சொல்றாங்கன்னு அந்த ஸ்வேதான்ற பொண்ணுக்கும் சுந்தருக்கும், அதாவது தன்னோட ஹஸ்பண்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் அந்த பொண்ணோட அண்ணன் நம்மளோட புருஷனை மச்சான்னு சொல்லிட்டு கூப்பாரான்னு புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம சுந்தர் கிட்ட செம்ம கோவப்பட்டது மட்டும் இல்லாம உடனடியாக அவங்க வீட்டுக்கு அழுதுகிட்டே கிளம்பி போக, இப்ப இதை பார்த்துட்டு தாசும் ஸ்வேதாவும் ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பணம் எங்க சுந்தர் மூலயமா அவங்களுக்கு கிடைக்காதோன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா சுந்தரும் வேற எதை பத்தியுமே கவலைப்படாம பதறி போய் மறுபடியுமே அவங்க பவானியோட பின்னாடியே போக ஆரம்பிக்க, ஆனா பவானியோ கார் எடுத்துக்கிட்டு சுந்தரை தனியா ரோட்ல விட்டுட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு கிளம்பி போக, சுந்தரும் வேற வழி இல்லாம வேற ஒரு ஆட்டோவை பிடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு போய் பார்க்கும்போதுதான் சுந்தருக்கு செம்ம ஷாக். ஏன்னா பவானி ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஹால்ல உட்கார வச்சு செம்ம கோவத்தோடையும் அழுதுகிட்டேயும் சுந்தர் தனக்கு பண்ண துரோகத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல தான் அந்த ஆளு கூட வாழ போறது இல்லைன்னு, பொன்னி சொன்ன மாதிரியே அந்த ஆள் தனக்கு துரோகம் பண்ணிருக்கான்றதையும் சொன்னது மட்டும் இல்லாம பொண்ணுகிட்டயுமே மனசுடைஞ்சு போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க பொண்ணையோ பவானியோட நிலைமைய பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க.
ஆனா அப்போ மொத்த குடும்பமே பதறி போய் வந்திருக்க சுந்தரத்தை திரும்பி பார்த்தது மட்டும் இல்லாம சந்திரசேகரும் ஜெயாவும் செம்ம கோவத்தோட சுந்தரம் முறைச்சு பாக்குறாங்க. ஆனா சக்தியும் சண்முகமும் ஒரு கட்டம் அதிகமாவே போய் வந்திருந்த சுந்தரோட சட்டையை பிடிச்சி, என்ன தைரியம் இருந்தா என்னோட அக்காவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருப்பீங்க. ஏற்கனவே உங்க மேல பொன்னி சொல்லும் போதே எங்களுக்கு நல்லாவே சந்தேகம் இருந்துச்சு. ஆனாலும் எங்க பொன்னி உங்களை பத்தி தெரியாம தப்பா நினைச்சிருக்காளோன்னு நினைச்சுதான் உங்களை இத்தனை நாளா சும்மா விட்டுருந்தோம். ஆனா இப்பதானே புரியுது பொன்னி உண்மையாதான் சொல்லியிருக்கா. நீங்க ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கீங்கன்னு சுந்தரத்தை உடனடியா அங்கிருந்து பிடிச்சு இழுத்துட்டு போக ஆரம்பிக்க. ஆனா இத பார்த்துட்டு வாணியோ ஒரு வார்த்தை கூட பேசாம அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இத கவனிச்ச சுந்தரம், இதுக்கு மேல நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே, ச்சே இந்த தாசெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியாயிடுமோ போலயேன்னு பதறி போய் வேற என்ன நாடகம் ஆடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வேற எதுவுமே பண்ணாம நின்னுட்டு இருக்காங்க.